திருச்சி சூர்யா, சாட்டை துரைமுருகன், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள், அண்ணாமலை, கமலாலயம் இப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய சர்ச்சை. தமிழக அரசியலை சுற்றி அது ஒரு சர்ச்சை தான் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த திருச்சி சூர்யா அவர்கள் திமுகவினுடைய அந்த குடும்ப உறுப்பினர்லேருந்து வந்து அண்ணாமலை அவர்களை பிடித்து போய் நான் பாஜகவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். பாஜகவில் திருச்சி சூர்யா அவர்களுக்கும் காயத்ரி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. காயத்ரி அவர்கள் பாஜகவை விட்டு விலகுறாங்க. திருச்சி சூர்யாவை கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் அவர் பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக கொஞ்சம் பேச்சுக்கள், நிறைய இன்டர்வியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாரு. நிறைய சோஷியல் மீடியாவில், குறிப்பாக யூடியூப் பக்கங்களில் அவருடைய இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது பாஜகவால் கொஞ்ச நாள் பாராட்டப்பட்ட இன்டர்வியூஸாக இருந்துச்சு. அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அப்படியே மாறி இப்போ எங்கே வந்துட்டார், பாஜகவினுடைய எதிர்ப்புக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாஜகவை எதிர்த்து அண்ணாமலை அவர்களிடம் எவ்வளோ வீடியோ இருக்குது தெரியுமா? KT ராகவன் அவர்களுடைய வீடியோ மாதிரியே கேசவன் அவர்களுக்கு என்னெல்லாம் இது இருக்குது, எல் முருகன் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு நடிகை வராங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையான விஷயங்கள் எல்லாமே வெளியில் விட்டுட்ருக்காரு. இவர் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களை பிடித்து உள்ளே போனாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு 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 பிளானோடி உள்ளே போனாரா அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேருடைய உண்மை சம்பவங்களும் எனக்கு தெரியும், ஏன்ட்டே 4-5 வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி திருச்சி சூர்யா அவர்கள் சொல்கிறார். இதோடி மட்டும் நிப்பாட்டி இருந்தால் பரவாயில்லை. நேராக திருச்சி சூர்யா அவர்களுடைய பார்வை நாம் தமிழர் கட்சிக்கு வருகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள், சாட்டை துரைமுருகன் அவர்கள் யார் கூட எப்படிலாம் பேசியிருக்கார் அப்படிங்கிற வீடியோ, ஆடியோ, இது எல்லாத்தையுமே திருச்சி சூர்யா அவர்கள் என்ன செய்கிறாரு, இந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விட்டுட்டு வரார். இதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்கலாம்? ஏன் அண்ணாமலை அவர்கள் திருச்சி சூர்யா பற்றி எதுவுமே பேசாமல் இருக்காங்க? அவர் சொல்கிற அந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே உண்மைதானா? சாட்டை துரைமுருகன் அவர்கள் இல்லாட்டி அடுத்ததாக இடும்பவனம் கார்த்திக் அவர்களுடைய முக்கியமான விஷயங்கள் திருச்சி சூர்யா அவர்களுடைய கையில் எப்படி கிடச்சிச்சு? பல கேள்விகள். அந்த கேள்விகளோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. IAS அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள். முக்கியமான அதிகாரிகள் அமுதா அவர்களாக இருக்கட்டும், இல்லை ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த வாரமே அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசியல் அப்படிங்கிறது நீங்கி கொண்டிருக்கிறது. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். புதிய அமைச்சரவை பற்றிய அறிவிப்பு நாளை வரலாம் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் உறுதியாகவும், மதிவேந்தன் நீக்கம், உள்ளாட்சி உதயநிதிக்கு, போக்குவரத்து நேரு, டாஸ்மாக் மின்சாரம் பெரியசாமி என வதந்திகள் அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே வதந்திகள் என்ன, உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நக்கீரனை சார்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, தொடர்ச்சியாக அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு வருகிறார்கள். இப்படி வெளியிட்டு வருவதால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது உதயநிதிக்கு தான் கிடைக்கும். உதயநிதி எம்பியாவே ஆக மாட்டேன்னு சொன்னார், எம்பி ஆனார். இப்போ நான் துணை முதல்வர்லாம் ஆக மாட்டேன், என்னோட சீனியர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் தான் துணை முதல்வர். ஏன்னா எல்லாருமே இப்போது கலைஞர் அவர்களை பாராட்டி, அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களை பாராட்டி, அடுத்ததாக உதயநிதி அவர்களையும் பாராட்டின பிறகு தான் சட்டசபையிலலாம் உட்கார்றாங்க. எல்லாரும் பாராட்டு தான், ஆச்சு ஊச்சுன்னு பரோட்டா வீச்சு மாதிரி செம்மையான பாராட்டுக்கள்லாம் கொடுத்த பிறகு தான் உட்கார்றாங்க. ஸோ உதயநிதி அவர்கள் தான் அடுத்ததாக திமுகவினுடைய ஒரு தலைவர் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை சுற்றியான அரசியல் அப்படிங்கிறது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு நடுவில் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய சில பல மாற்றங்கள், திமுகவுக்கு பெரும் பின்னடைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷச்சாராயம் விஷயமாக இருக்கட்டும், இல்லை அதன் பிறகு நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்காக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த அந்த ஒரு என்கவுண்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வலம் வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு நடுவில் தான் இப்போ திருச்சி சூர்யா அவர்கள் நாம் தமிழர் கட்சியை என்ன செஞ்சிட்ருக்காரு, துவம்சம் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு, பாஜகவை துவம்சம் பண்ணி எடுத்துகிட்ருக்காரு அப்படிங்கிற தகவல். இந்த துவம்சம் பண்ணுறது அப்படின்னா, எப்பா என்கிட்ட டேட்டா இருக்குது, நான் வெளியில் விடுவேன், என்னை பற்றி யாராவது பேசுகிறாங்களா, நான் இவ்வளோ அலிகேஷன்ஸை வைக்கிறேனே, அண்ணாமலை அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் மீட்டிங்கை போடுவாரே, ஏதாவது சொல்லுவாரே, என்னை பற்றி ஏதாவது பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக திருச்சி சூர்யா அவர்கள் சொல்கிறாங்கன்னா ஏதோ மேட்ரு இல்லாமல் இல்லை. அப்போ கண்டிப்பாக அவருக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். சரி, இந்த தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் மீறி சில விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கொண்டு போடுறார். அது என்னன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிய சில ஆடியோக்கள், சில நபர்கள் கூட, புழல் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலர் கூட பேசினது, அதே மாதிரி அவருடைய சாட்டை அந்த யூடியூப் பக்கத்தில் வந்த வீடியோக்கள், ஏன் இதை பதிவு பண்ணீங்க,
இது இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உதவி செய்யுமா இல்லையா, இதெல்லாம் ஏன் இப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரு உரையாடல் அப்படிங்கிறதெல்லாம் கேட்க நேரிட்டது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கே, நானும் கேட்டேன். அப்படி கேட்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. வாண்டடாக துரைமுருகன் அவர்கள் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான். என்னப்பா இதெல்லாம் ஏன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் அமீர் அவர்கள் பேசின ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நான் கேட்டேன். அமீர் அவர்கள் ரொம்ப மனஸ்தாபமாக என்டிகே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளும் என்னை அடிக்கிறாங்க, அந்த பக்கமாக என்னைய திமுக காரன்னு சொல்கிறாங்க, திமுக என்ன மாதம் மாதம் எனக்கு சம்பளம் தருதா, இந்த பக்கமாக என்னைய பாஜக காரங்களும் அடிக்கிறாங்க. ஸோ நான் ஒரு பக்கமாக வந்து அண்ணன் அவர்களை பார்த்து இதெல்லாம் சொன்னால் விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் தானே வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமீர் அவர்கள் பேசக்கூடிய ஒரு ஆடியோ. அடுத்ததாக ஆடியோ அப்படின்னு சொல்கிறது துரைமுருகன் அவர்கள் பேசின நிறைய ஆடியோக்கள் எல்லாமே வலம் வர தொடங்கி இருக்கிறது. அப்போ அவருக்கு திருச்சி சூர்யாவுக்கு இந்த ஆடியோலாம் எங்கேருந்து கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது அடுத்ததாக கேள்வி. இதோடு மட்டும் இல்லாமல் இடும்பவனம் கார்த்திக் அவர்களுடைய சில முக்கியமான விஷயங்கள் அதையும் வெளியில், அதெல்லாம் தனிநபர் தாக்குதல்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் மறுபடியும் அதெல்லாம் வெளியில் விடுறாங்க. ஸோ இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள், இடும்பவனம் கார்த்திக் அவர்கள், சீமான் அவர்கள், இதெல்லாம் எப்படி வந்திருக்கும், இதெல்லாம் எந்த மொபைல் ஃபோன்லேருந்து இவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, எதுக்காக? கருணாநிதி அவர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் சாட்டை துரைமுருகன் அவர்கள், ஒரு மேடையில் அதை பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது சீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மொபைல் ஃபோனையும். அந்த மொபைல் ஃபோன் இப்போவும் யாருடைய கஸ்டடியில் தான் இருக்கான்? காவல்துறை அதிகாரிகளுடைய கஸ்டடியில் தான் இருக்கான். ஆனால் அப்படி கஸ்டடியில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்த அந்த மொபைல் ஃபோன் எப்படி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா திருச்சி சூர்யாவுக்கு கிடைத்தது அப்படிங்கிறத பற்றி இப்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் பேசுகிறார், அது எப்படி சாத்தியம், இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பார். இல்லை, பொதுவாக நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கு என்ன தோணுது, எல்லாத்தையுமே நீங்கள் ஏன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஃப்யூச்சரில் இவங்களெல்லாம் மிரட்டுறதுக்கு இதெல்லாம் பயன்படும், இல்லை ஆட்டோ ரெக்கார்டு இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை அமீர் அவர்கள் பேசின அந்த ஆடியோவை அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு தனிநபருடைய விஷயங்களை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது நிறைய பேர் ஒரு அலிகேஷன் வச்சுருந்தாங்க. ஈவன் நாம் தமிழர் கட்சியை விட்டு தூரமாக வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் கையில் ஒரு சாவி இருக்குது, சீமான் அவர்களை மிரட்டுவதற்கான ஒரு சாவி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கையில் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த கட்சியில் இருக்கார், சாட்டை துரைமுருகன் அவர்களை யாராவது எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருது. அப்போ தூரமாக இருந்து நம்மளாம் நார்மல் இங்கேருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மட்டும்தான். அப்போ பார்வையாளராக இதை பார்க்கும்போது ஓகே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு, அது அங்கே போயிருக்கு, அந்த மொபைல் ஃபோன் வேறு எங்கேயோ போயிருக்கு, அதுக்கான டேட்டா வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையாக ஓடிட்டுருக்குல்ல. அப்போ இதற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி வழக்குகளை தொடரலாம், இல்லை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக திருச்சி சூர்யா அவர்கள் சொல்வது பொய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதங்களை முன்வைக்கலாம். இது எல்லாமே தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. பார்த்தீங்களா, அரசியல்னு வந்துட்டாலே அங்கே என்ன செய்கிறாங்க, மாற்றி மாற்றி கவர்ச்சியும் உணர்ச்சியும் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனை கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு மனுஷன் சில உண்மைகளை பேசியிருக்கார் அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஃப்ராங்காக சில விஷயங்கள் சொல்கிறார். தமிழக அரசியல் எப்போதுமே உணர்ச்சியும் கவர்ச்சியுமாக தான் இருக்குது. உணர்ச்சினா பழையதை பேசி நாங்கள் அப்படி வாழ்ந்தோம், நாங்கள் இப்படி இருந்தோம், எங்களை அடிச்சிட்டாங்க, எங்களை வெட்டிட்டாங்க, எங்களை மிதிச்சிட்டாங்க, இல்லை எங்களுடைய தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா இப்படின்னு சொல்கிற உணர்ச்சி மிக்க பேச்சுக்கள். அடுத்தா சினிமா நடிகர் வந்துட்டா என்ன செய்வாங்க, கவர்ச்சி மிக்க பேச்சுக்கள். இதை மட்டும்தான் நம்முடைய தமிழக அரசியல் பேசிக்கொண்டு இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டுக்கு தேவையான எதிர்காலத்துக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான ஏதாவது பற்றி டிபேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். பார்த்தீங்களா, நியாயமான கேள்வி. அவர் கேட்ட அந்த கேள்வியில் எல்லா ஊடகங்களுமே தலையை தொங்கி அப்படியே இருக்கணும். என்னையா டிபேட் நடத்துகிறீங்க, என்ன டிபேட் நடத்தணும், தெருநாய்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்த பின்னரும் அதை பற்றியான ஒரு டிபேட் அப்படிங்கிறது நடைபெற்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்குறார். அதே மாதிரி 27 ரவுடிகளை நீங்கள் இப்போ பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. 27 ரவுடிகள் உங்களுக்கு முன்னாடியே இருந்தாங்கங்கிறது தெரியும், அப்போ காவல்துறை அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். என்கவுண்டர் செஞ்சது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். நீங்கள் பாட்டுக்கு என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அவன் காசுக்காக நீங்கள் சம்பளத்துக்காக அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்கிற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேள்வியை கேட்டிருக்கிறார். அதோடு மட்டும் நிப்பாட்டினாரா? இல்லை. அவர் பேசின பேச்சுக்களில் இந்த மின்சார கட்டணம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டது, மின்சார கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டதா, உயர்த்தப்பட்டதுன்னு தானேயா சொல்லணும்,
நாம் உயர்த்தப்பட்டதுன்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் தனியாக வேர்டை கண்டுபிடிச்சி சன் டிவி போன்ற ஊடகங்கள் மின்சார உபயோகம் மாற்றியமைத்தல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாற்றியமைத்தல் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு உயர்வுங்கிறது தெரியாதுல்ல. உயர்வுன்னு தெரிஞ்சுன்னா ஆளும் அரசாங்கத்தின் மீது கோபம் வந்துவிடும். அப்படிலாம் நிறைய நாசுக்கான வேலைகள் நடைபெறுகிறது. மக்கள் என்னைக்கு இதெல்லாம் பற்றி யோசிக்க போகிறீங்கிறது தெரியலை. நம்ம பார்க்கக்கூடிய டைட்டிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வர எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணால் மக்கள் அதை எதிர்ப்பார்கள் அப்படிங்கிறத தெளிவாக படித்தவர்கள் சில நபர்கள் இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இதுக்கு பெரிய மாயாஜாலம்லாம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த கட்டணம், இந்த மின்சார கட்டணம் அப்படிங்கிறது உயர்ந்ததை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிறார் கார்த்தி சிதம்பரம் அவர்கள். சூப்பரான அதில் வேலிடான சில ரீசன்ஸு சொன்னார். கடன் சுமையில் இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை சேஞ்ச் பண்ணணும், அந்த கடன் சுமையை குறைக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் டிபேட் நடத்தணுங்கிறார். ஏன் கடன் சுமைக்கு வந்தது, இந்த அரசாங்கம் வந்ததுனால கடன் சுமை வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாங்க, பழைய அரசாங்கத்திலிருந்தே இது தொடர்ந்து வருகிறது, அதனால தான் இதை என்ன செய்கிறோம், இப்படிலாம் நம்ம மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயம், நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பவர் பிளான்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஓல்டு மாடலாக இருக்குது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. இதெல்லாம் கம்மி பண்ணாதான் மின்சார கட்டணத்தை நம்மளால் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதெல்லாம் விட்டுட்டு மின்சார கட்டணம் உயர்கிறது அப்படின்னா உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காருப்பா. இவ்வளோதானா? இல்லையே. ரஞ்சித் அவர்கள் 2026 திமுக ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காருல, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், திருச்சி சூர்யா அவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய இந்த வேலை உண்மையிலேயே கொடுக்கப்பட்டதா, அவருக்கு ஏதாவது அவமரியாதை இதை செய்கிறாரா, இல்லை அவருடைய பிளான் படி இதெல்லாமே நடக்குதா அப்படிங்கிறதும், திருச்சி சூர்யா அவர்கள் இப்போது நாம் தமிழர் கட்சி இல்லாட்டி அவங்களுடைய டேட்டாவை வெளியிடுவது சரியா இல்லையா, அதை பற்றி நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம். இரண்டாவதாக இப்போ நம்ம பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். என்ன வதந்தி அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அடுத்தா நம்ம பார்த்தது அப்படிங்கிறது கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய ஸ்பீச். அவங்க சொன்ன அந்த மீடியாக்கள் ஏன் இதெல்லாம் டிபேட் நடத்த மாட்டேங்கிங்க அப்படிங்கிற உண்மையான முக்கியமான கேள்விகள். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதை பற்றி நிறைய மீடியாக்கள் பேசினாதான் இந்த மாதிரியான டிபேட்ஸ்லாம் வரும், புது செய்திகள்லாம் வரும். இல்லாட்டி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொன்ன மாதிரி பழையதையே பேசி உணர்ச்சியும் கவர்ச்சியும் வைத்து மட்டுமே தமிழக அரசியல் நீங்கிக் கொண்டே இருக்கும். பார்க்கலாம் மாற்றம் வருகிறதா என்று. ஸோ இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.